என்ன உள்ளங்க இறக்கிது எவன வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே. ரைட். சோஷியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன். ஸ்டாலின் கவர்மெண்ட் 1000 crore scam என்ன டேக் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்ல கரப்ஷன் கபடதாரி திமுக சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல 10 ரூபா பாலாஜி திருட்டு மாடல் என்னாச்சு. ஃபென்டாஸ்டிக் நியூஸ். ச்சே ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. பணா கொட்டு மணி மணி காசு பணா கொட்டு. யாரா அந்த போட்டோ மாத்துறது? மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தான் மாட்டேன். நீயா மாஸ்டர்? அப்பான்னு கூப்பிட சொன்னதே தப்பா போச்சு. டெய்லி ஒருத்த கால் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா தூங்குனீங்களான்னு கேட்டுட்டு அப்பா சொத்தை எப்ப பிரிச்சு தருவீங்கன்னு கேட்கலாம். நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நான் இருக்கோம். இல்ல நீ இருப்ப. தண்டமா டேய் தகப்பா, தாய் குலத்து மேல கை வைக்காத, கைய கட் பண்ணிட்டு வேற கைய. ஸ்கூல் பசங்களை ஏன் நீங்களா வற்புறுத்தி கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னு இன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடுமையான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அன்பில் மகேஷோட பையன் தமிழ் படிக்கல, நான் தமிழ் எனக்கு தெரியாது, எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சுன்னு அந்த பையன் சொன்னது என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாம் வெக்கமே இல்லாம உங்க மூஞ்சி வந்து மீடியால காட்டாதீங்க. பெத்த புள்ளைய தமிழ் படிக்க வைக்க வக்குல வெளில வந்து பேசுறீங்களா நீங்க? குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்க கூடாது. எங்க ஊர்க்கா சொல்லு. பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கையெழுத்து வாங்குறோம். மர்க்கா சொல்லு. பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கையெழுத்து வாங்குறோம். மர்க்கா சொல்லு. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. ஸ்கூல்ல மனமா படிப்பேன். என் டீச்சர்லாம் மனமா சொல்லி தந்தா மனமா படிக்கணும்னு ஆசை எனக்கு ஏறல. நான் என்ன பண்ணேன், வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம்ல. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, பழரசு சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பத விளக்கே. கொடூரமா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்ண, இது எழுதிமா நீங்க எல்லாமே எழுதினேனே. முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறி. அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, நான் தனியாளா வரணும். நன்றி நன்றி. பயப்பரிய குமார் அவரை பத்தி பேச விருப்பம் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து என்னை வந்து தமிழ் தமிழ் ஊட்டி வளர்த்துட்டாங்க. அதை இன்னைக்கு நான் தப்புன்னு சொல்லிதான் என்னுடைய கட்சி சொல்லி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம்னால் இன்னைக்கு தேவை அனைத்து மொழியும். அதுதான் மெயினா சொல்றேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். டாஸ்மாகில் மதுபான விற்பனை சரிந்திருப்பது குறித்து தமிழ்நாடு அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. இது வந்து எப்படி என்ன தெரியல. தேர்தலுக்கு முன்னாடி ஒன்னது சொல்லி தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லுவேன். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? தனியாள் பாத்தியா, என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. தமிழ்நாடு ஒரு காலத்தில் கல்வி, கலாச்சாரம், தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னோடி. ஆனால் இன்று குடிப்பழக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மாற்றியிருக்கிறது திமுக அரசு. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு ஏற்பாக. திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தா தான் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்படும். எதிர்க்கட்சியாக இருந்தபோது மதுவை ஒழிக்க வேண்டும், டாஸ்மாக் மூட வேண்டும் என்று முழங்கிய திமுக ஆட்சிக்கு வந்ததும் மது விற்பனையை அதிகரித்ததோடு ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாய் அதிகமாக வைத்து விற்று 1000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து உள்ளது. ஏழை எளிய மக்களின் தாலியை அறுத்து உயிரை குடித்து டாஸ்மாக் மூலம் 1000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த இந்த திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியாளர்களை இது என்னங்க சார், இது செருப்பு? நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்?